எல்லாம் விதி அபி. எதையெல்லாம் அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கோ அதையெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். என்ன சாரதா இது? போலீஸ் வந்துச்சு, வீட்டை வித்துட்டோன்னு பெருசு பெருசா ஏதோ சொல்றியே. எல்லாமே நடந்துடுச்சேக்கா, நடந்தது தானே சொல்றேன். இவ்வளவு நடந்திருக்க, நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப எங்களை வேத்து மனுஷங்களா தான் நினைச்சிட்டு இருக்கே, அப்படிதானே? அதானே. ஏன் சித்தி ஒரு போன் பண்ணியாவது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லலாம் தான். சொன்னா நீ என்ன பண்ணிருப்ப? நேரா வீட்டுக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து வீட்டை மீட்டு கொடுத்திருப்ப. வீடு மிஞ்சி இருக்கும், ஆனா பயம் போகுமா? மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அபி? சித்தப்பாவோட குணம் மாறினாதான் எங்களுக்கு விமோச்சனம். மத்தபடி என்ன பண்ணி என்ன ஆக போகுது? அபி, மத்தவங்களோட வயிற்றுல கொட்டிக்கிட்டா அதுக்கான பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். இத்தனை கஷ்டங்களுக்கு அப்புறமாவது உன் சித்தப்பாவுக்கு புத்தி மாறாதான்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி சித்தி, நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வாங்க. சித்தப்பாவுக்கு சதீஷ்க்கு எப்ப புத்தி வருதோ அப்ப அவங்க தேடி வருவாங்க. இல்லம்மா, வேண்டாம். ஏன் சித்தி? உன் வீட்டுல நான் வந்து இருந்தா உன் மேல உன் சித்தப்பாவுக்கு கோபமும் விரோதமும் அதிகமாகும். சதீஷும் எப்படியாவது வண்டி ஓடட்டோன்னு ஊரு பூரா சுத்திக்கிட்டு வருவான். நாங்க கஷ்டப்படணும் அபி. நாங்க கஷ்டப்பட்டா தான் அவங்களுக்கு புத்தி வரும். என்ன பேசுற சாரதா நீ? வயசு பொண்ணுங்களை கூட வச்சுக்கிட்டு நீ தனியா கஷ்டப்பட போறியா? பேசாம என் கூட வா, நடக்கிறபடி எல்லாம் நடக்கட்டும். என்னக்கா நீங்க? அபி அப்பா அவங்கள விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க 3 பொண்ணுங்களை வச்சுட்டு கஷ்டப்படலையா? அவங்கள கரை சேர்க்கலையா? நீங்க பட்ட கஷ்டங்களை விடவா அப்ப நான் பட்டுக்கிட்டு இருக்கேன்? சித்தி, அப்ப எங்களுக்கு யாருமே இல்ல. நாங்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும்னு இருந்துச்சு, அதனால கஷ்டப்பட்டோம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே, நாங்க இருக்கோம் சித்தி. இல்ல அண்ணி, நானும் சுமத்தியும் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறதா இருக்கோம். அதை மாத்தாதீங்க அண்ணி. நாங்க உங்க நிழல்ல சொகுசா வாழறத விட இதுதான் சரின்னு எனக்கு படுது. குட் சந்திரா, வெரி குட். என்ன அபி நீ அவளை போய் பாராட்டிட்டு இருக்க? இது பாரு சாரதா, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எங்களை நீ அந்நியமா நினைச்சுதானே ஒதுக்கி வச்சுட்ட. கஷ்டம் வர்றப்போ உதவாமே நமக்குள்ள என்ன சொந்தம் வேண்டி கிடக்கு? அக்கா, உங்க உதவி வேணான்னு நான் எப்ப சொன்னேன்? இப்ப கூட நீங்களும் அபியும் தான் எனக்கு உதவணும். என்ன சொல்ற? நாங்க உங்க வீட்டுக்கு வர முடியாது. இப்ப நாங்க நடு தெருவில் நிக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடு வேணும். அது நீங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதை நான் ஏற்பாடு பண்றேன் சித்தி. சந்தோஷம் அபி, நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே சித்தி, உடனே நான் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன மணி? அம்மா, சித்தி சொல்றதும் சரிதான். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கவலைப்படாதீங்க சித்தி, உடனே நான் உங்களுக்கு ஒரு நல்ல வீடா ஏற்பாடு பண்றேன். எனக்கு இது போதும்மா, போதும். இது பாருங்க, அழக்கூடாது என்ன? எல்லாமே சரியாயிடும். டிரைவர் சார், இதப்பா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாப்பா. சரிங்க சார்.
அந்த பஸ் பத்தியாமா? எவ்வளவு கூட்டம் இல்ல? சென்னையில இது டெய்லி பாக்குற விஷயம் ஆச்சே. உள்ள இருக்கிறவங்களுக்கு மூச்சு முட்டாது. பாவம் இல்லையாமா இவங்கெல்லாம்? அதுக்கு என்ன பண்றதானு? இதெல்லாம் அவங்கவுங்க தலையெழுத்து. நமக்கு கார்ல போற யோகம் இருக்கு, வசதியா போறோம். அவங்களுக்கு அது இல்ல, அவ்வளவுதான். ஏனோ பாக்குறதுக்கே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, நீ வேணா ஒரு நாள் போய் பாரு. ஐயோ, நான் மாட்டேப்பா, என்னால தர முடியாது. காஞ்சனா, காஞ்சனா, பாத்தியா, நம்ம அனுதான் நிக்கிற. பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல? எவ்வளவு செல்லம் கொடுத்து பூ மாதிரி அவளை வளர்த்து இப்படி சிரமப்படுறாளே. காஞ்சனா, நாம வேணா அவளை நம்ம கார்ல டிராப் பண்ணலாமே. ஒன்னும் தேவையில்லை. இந்த வாழ்க்கையை நாமளா தேடி கொடுத்தோம், இது அவளா தேடிக்கிட்டது தானே. கஷ்டப்படட்டும். கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில தான் என்னென்ன எழுந்துட்டாங்கிறது புரியும். எப்படி எல்லாம் அவளை வளர்த்த, அனாவசியமா அவளை நடக்க கூட விட்டதில்லையே. அப்படியெல்லாம் வளர்ந்தவ இன்னைக்கு பஸ்ல எல்லாம் இடிபட்டு நசுங்கி போறான்னா போகட்டும். எனக்கும் இதை பாக்குறதுக்கு ஒன்றும் சந்தோஷமா இல்ல. ஆனா என்ன பண்ண முடியும்? நாம வேதனைப்படலையா? அவளும் சிரமப்பட்டுதான் ஆகணும். அனு பஸ்ல ஏறிட்டால? ஏறி இருப்பா. இவ்வளவு நேரமா இதுக்கு காரிடு. ராஜேஷ், எவ்வளவு பெரிய வீடு பத்தியா எங்க சம்பந்தி வீடு? சூப்பரா இருக்குதே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் பாத்திருக்கியா? வா வா வா. நல்லா இருக்குது. என்னடா அது? பூனை குறுக்க போகுது, சகுனமே சரியில்லை. போன காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். அட ஊடிச்சுனம்மா, பூனைக்கு என்ன தெரிய போகுது நம்மள பத்தி? பாவம், அதுக்கு என்ன ஆக போதோ, டைம் சரியில்ல. ஏய், என்ன நக்கலா? சும்மா டமாசு. அங்க வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்ன? சரி, வா வா. போலாம். வாங்க வாங்க வாங்க. ஆண்டி உட்காருங்க. சார் உட்காருங்க. ஒரு நிமிஷம், நான் அப்பா கூப்பிடுறேன். சரி. அப்பா, அப்பா. சூப்பரா இருக்குதே. வீட்டுக்குள்ளேயே 3 ஆட்டோ நிறுத்தலாம் போலயே. அடச்சி, எப்ப பார்த்தாலும் ஆட்டோ கிட்டன்னு பேசி. யார் வந்திருக்காங்க? வித்யாமா வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. இது என்ன மையான பூவா மைக்காவா? ஏய், அதெல்லாம் தொடாதடா, அசிங்கப்படாத. இங்க இது கிளம்புற வரைக்கும் வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. இவங்க எல்லாம் பெரிய இடம். அடடே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி. இந்த பையன் யாரு? இது ராஜேஷ், என் பையனுக்கு சகல. அபியனி இருக்காங்களா, அவ தங்கச்சியோட புருஷன் நானு. அப்படிங்களா? அப்புறம் என்ன சம்பந்தமா விஷயம்? வீடு தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். என்னது? இல்ல, கைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வரப்போகுது. அதான் நீங்க சொன்ன மாதிரி உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமேன்னு ஒரு யோசனை.
எப்ப வச்சுக்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா மேல்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம். அம்மா கையில பணம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அந்த ஒரு வார்த்தை போதுமா? எப்ப வேணாலும் விசேஷத்தை வச்சுக்கலாம், நாங்க ரெடி. உங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு 4-5 நல்ல சம்பந்தம் கூட வந்தது. உங்களுக்கு வாக்கு கொடுத்ததால நாங்க எதை பத்தியும் யோசிக்கல, அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லி அனுப்பிட்டோம். இதாங்க இந்த குணம் தாங்க ரொம்ப முக்கியம். உங்களோட இந்த நல்ல குணத்துக்காக எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாங்க. இங்க பாருங்க, இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. என் மருமக இருக்கா, அவ எல்லாத்தையுமே பாத்துப்பா. பிசினஸ்ல அவ லட்சக்கணக்குல போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ இங்க வரதாதான் இருந்துச்சு. திடுதிப்புன்னு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கா, அதுவும் இங்க இல்லைங்க, டெல்லியில. அதான் என் மகனும் என் மருமகளும் பிளைட்ல கிளம்பி இருக்காங்க. சின்னம்மா சும்மாடா, பேசிக்கிட்டு இருக்கல பெரியவங்க கிட்ட, நீ வேற குறுக்க. சும்மார. என் மருமகளோட கம்பெனி புகழ் டெல்லி வரைக்கும் பரவிருக்கான். எல்லா இங்கிலீஷ் பேப்பர்லயுமே என் மகனை பத்தியும் என் மருமகளை பத்தியும் எழுதி தள்ளுறாங்களா. நீங்க படிச்சது இல்லையா? சின்னம்மா வந்த மேட்டரை பேசி முடிக்கலாமே. ஐயோ, இவன் ரொம்ப கரெக்டா பேசுவான். அதான் சம்பந்தி, உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. அம்மா நாங்க இன்னைக்கு வரைக்கும் பேச்சு மாறல, அதே மாதிரி நீங்களும் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. இனிமே எங்க சைடுல இருந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்க. என்ன இது ஆடி மாசம், ஆவணியில முகூர்த்த தேதி எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது பாருங்க. இந்தாங்க, இதுல 3 தேதி குறிச்சிருக்கு. நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கே வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நல்லதுங்க, நாங்களும் எங்க சைடு மனுஷங்க கிட்ட பேசிட்டு எந்த தேதியில பண்ணலாம்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷங்க. நானும் என் மகன் கிட்டயும் மருமக கிட்டயும் பேசுறேன். நீங்க இனிமே எதுக்குமே கவலைப்படாதீங்க. என் மருமக இப்போ ஓஹோன்னு இருக்கா. பேசுறதுக்கு மேலேயே நாங்க நிறைய செய்வோம். அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சின்னம்மா சும்மாடா. ரொம்ப சந்தோஷங்க. அப்போ நாங்க கிளம்புற சம்பந்தி. வாடா, வரணும். நாங்க கிளம்புறோங்க. வரோம். என்னங்க, ஏன் இங்க வண்டி நிறுத்த சொன்னீங்க? நான் சொன்ன அந்த ஃபைனான்சியர் இங்க தான் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலங்க, ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? என்னமோ வீடுங்கிறீங்க, லோனுங்கிறீங்க, என்ன விஷயம்? சரி, என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? ஒரு பிரைவேட் பேங்க்ல பர்சனல் லோன் கேட்டிருந்தேன் தொல்காப்பியன். ஒருத்தர் அதை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த லோன் சமாச்சாரத்துல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்லையா, சோ நீங்க கூட வந்து பேசினா நல்லா இருக்கும் தான் கூட்டிட்டு வந்தேன். சரிங்க, அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒன்னு அவரோட வீட்டுக்கு போகணும், இல்ல லோன் கொடுக்குற பேங்க் போகணும். அதை விட்டு நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சா அப்படி இல்ல, அவர் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், இங்க இருந்து கிளம்பி அவரோட ஆபீஸ்க்கு போய்க்கலாம்னு சொன்னாரு. கொஞ்சம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். சரி. வீட்டில் பாருங்க, அடிக்கடி மோட்டர் ப்ராப்ளம். அதனால வீட்டில் எப்போ பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை தான். விற்க போற வீடு தானே, அதை பத்தி ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாயா? யோ, எதுக்காக வழி மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரு நீங்களே? யாருப்பா? ஹலோ, நாங்க யாருங்கிறது அப்புறம் சொல்றோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேச வந்திருக்கோம். என்ன பேச போறீங்க? இந்த பிளாட் அபி கம்பெனிக்கு விற்க போறீங்களா? ஆமா. இப்போ என்ன அதுக்கு? நீங்க விற்க கூடாது. ஏன் விற்க கூடாது? நீங்க விற்கிறது எங்க தலைவருக்கு பிடிக்கல. யாரு உங்க தலைவர்? தொல்காப்பியன், அபியோட பார்ட்னர். அவருக்கு அதை பிடிக்கல. இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க. ரொம்ப பேசாதீங்க, சொல்றதை மட்டும் கேளுங்க. பாஸ்கர் விஸ்வநாதன் 2 பேர் ஏற்கனவே பேசிருக்காங்க. அவங்க எல்லாம் வெறும் டம்மி சார். அபி கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் தான் மெயின். என்ன சார், அங்க ஏதாவது பிரச்சனைனா அங்கேயே வச்சு தீர்த்துக்கலாம்ல, எங்களையே மிரட்டுறீங்க? அது எங்க இஷ்டம். விற்க கூடாதுன்னா விற்க கூடாது. எங்க தலைவரே வெளியே நிக்கிறாரு பாரு. என்னங்க தானே? என்ன சார் இதெல்லாம்?
இவர் எங்கேயோ பார்த்துருக்கனே. இவரை நாம அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமா. பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கிற மாதிரி தோணுதுல்ல? ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க எல்லாரையும் மேல அனுப்பிடுவோம். நல்லா கேட்டுங்க. சொத்து போனா கூட சம்பாதிச்சிடலாம். ஆனா செத்து போயிட்டா பிளாட் அபிக்கு வித்தீங்கன்னா நீங்க செத்து போயிடுவீங்க. ஹலோ சொல்லுங்க மேஸ்திரி. சொல்லிட்டேன் சார். சிமெண்ட் மூட்டை லோடு வந்திருக்குமே உங்களுக்கு? சார் 3 பேர்கிட்டையும் சொல்லிட்டேன் சார். சார் நல்லபடியா தான் சார் சொன்னேன் சார். அவங்க புரிஞ்சிட்ட மாதிரி தான் சார் தெரியுது. வந்துரும். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். பாஸ் ஒத்து வராட்டி போட்டு தள்ளிடலாம் பாஸ். அதை செக் பண்ணி இறக்கிடுங்க. ஆனா ஒத்து வர்ற மாதிரி தான் தெரியுது பாஸ். எங்க போயிட போறாங்க? ஒத்து வராட்டி முடிச்சிடலாம். சரி மேஸ்திரி, நான் வந்துருவேன். ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஓகே, வச்சிடறேன் பாஸ். சார் உங்க கட்டடத்துல 7 பேர் மட்டும் தான் சார் அவசரப்பட்டாங்க. அவங்கள விடுங்க. நீங்க 3 பேர் மட்டும் ஜாக்கிரதையா இருந்துருங்க. ஓகேவா? டேய் வாங்கடா போலாம். என்ன சார் இது? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்க. ஆதி சார், நான் கங்கா பேசுறேன். சாரி கங்கா, ப்ரோக்ராம் கொஞ்சம் மாறி போச்சு. நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு தொல்காப்பியன் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு போயிடு. இல்ல சார், நான் இங்க வர வச்சிட்டேனே. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த சேஞ்ச் ஆஃப் த ப்ரோக்ராம் கங்கா. நாளைக்கு ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, சாரி ஒன்ஸ் அகைன். ஓகே, தேங்க் யூ so much. தொல்காப்பியன். என்ன கங்கா, நீங்க பாட்டு நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டு போயிட்டீங்க? சாரி தொல்காப்பியன், மொபைல்ல சிக்னல் கிடைக்கல, அதான் பூத்துக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். அப்படியா? நம்ம மீட் பண்ண வேண்டிய ஆளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. நாளைக்கு ஆஃபீஸ்ல மீட் பண்ணலான்னு சொன்னாரு. அப்போ ப்ரோக்ராம் கேன்சல். சாரி தோல்ஸ். அது இருக்கட்டும், எனக்கு நீங்க லோன் வாங்குற விதமே வினோதமா படுது. என்ன? இல்ல, நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு ஏதோ நம்பர் 2 பிசினஸ்ல பெட்டி மாத்திர மாதிரி ஃபோன் பண்ண போயிட்டீங்க. ஏதோ ஒரு டைப்பா இருக்கு. சாரி, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. வேற ஒண்ணும் இல்லைங்க. கிளம்பல வாங்க. சரி உட்காருங்க.